வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜானகி அம்மாவும் மாயாவும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே தான் கருப்பன் வழிபாடை தெரிஞ்சுக்கிட்டாங்க. காணாம போன பொருளை கருப்பன் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு, அவருக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. பூசாரி கருப்பன் இறங்கி அவரே இந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. இதுதான் ஐதீகம். அதுக்காக தான் இப்படி பூட்டு போட்டு அந்த பூட்டை அந்த குளத்துக்குள்ளே தூக்கி எரிஞ்சா கண்டிப்பாக கருப்பனுக்கிட்டே வெளிச்சம் அப்படின்னு விட்ட மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த பொருளை கருப்பனையே கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மாயா கவலைப்படாதுங்க பெரியம்மா, இந்த வழிமுறையில் நம்ம கதி கண்டுபிடிக்கலாம். நம்ம சிவரஞ்சனி அத்தையும் அவங்களோட பையனோட பொம்மையும் காணாமல் போச்சுல, அதுக்கு இதுதான் வழி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேன்னா நம்ம ஜானகி அம்மாவும் மொத்த குடும்பமும் சேர்ந்து விரதம் இருக்காங்க. நம்ம அழகாக சாமியாட்டம் கருப்பன் இறங்கி ரகுராம் மேலே வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்க மாலையிலேயே அப்படியே தூக்கி வீச நேரம் மாயா மேலே விழுது. மாயா அப்படியே கருப்பனாக மாறுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பார்வதியை அடித்து இழுத்து அப்படியே குளத்துக்குள்ளே தள்ளி விடுறாங்க. நம்ம பார்வதி கையால் ஜானகி கிட்ட கொண்டு கிடைக்குது அந்த சிவரஞ்சனியோட பொம்மையும் அதே நேரம் அவங்க பையனோட பொம்மையை ரெண்டையும் கொடுக்காங்க. அப்படியே பரவசம் அடைகிறாங்க கருப்பனோட அருள். அப்படின்னா இந்த கருப்பன் இந்த பார்வதியை இந்த குளத்துக்குள்ளே தள்ளிவிட்டு அந்த பொம்மையை கிடைக்க வச்சானா இந்த பார்வதி தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு மொத்த குடும்பமாக நினைக்கிற நேரம் பார்வதி தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. நான் செய்த செயலை கருப்பன் கண்டுபிடிச்சிடாரு. அப்போ கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு கதிர் தான் வாரிசு அப்படின்னு தெரியக்கூடிய நாள் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரகுராம நம்ம மாயை கருப்பநாட்டு மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த பாரு, நீ தேடிட்டு இருக்க வாரிசு உன் வீட்டு வாரிசு உன் கிட்டேயே இருக்கான், அவன் தான் இவன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கதிரோட கையை ரகுராமோட சேர்த்து வச்சு அப்படியே கொடுக்குது. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதியும் பத்மாவும் எப்படியாவது சரி இந்த கதிர் தான் இந்த வீட்டு வாரிசுன்னு உள்ள விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கணும் பார்வதி. அப்போனா இந்த சொத்து பட்டில் இந்த கதிர் பங்கேற்க முடியாது. அப்படி போவோம், இல்லாட்டினா நம்ம சொத்து எல்லாம் செதஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சரியாக சொன்னீங்க. அதுக்கு தான் மண்ணோடு மண்ணாக கதிர் அந்த சிவரஞ்சினியோட பையனுக்கு பொம்மையும் உரு கொடுத்து வழிபட்டுட்டு இருந்த அந்த ஜானகிக்கே உரையாட்டு நான் குளத்தில் கொண்டு வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டேல, இனி அது அழிஞ்சது மாதிரி கண்டிப்பாக அந்த கதிரோட வாழ்க்கையும் அழிவுக்கு வரும். அவன் பங்கு கேட்க முடியாது, அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கானுங்க. ஆனால் நம்ம ஜானகியம்மா எப்போவுமே கவலையோடு அந்த பொம்மையை காணலை. அது இருக்க நேரம் நான் அதை நினச்சி அவங்கள நேரில் பார்க்குறது மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு அது இல்லாமல் கையும் களமும் ஓடாமல் இருக்குது அப்படின்னு மாயாட்ட சொல்ல நேரம் மாயா கவலைப்படாதுங்க பெரியம்மா, இதுக்கெல்லாம் முடிவு கட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் எல்லாரும் பூட்டெல்லாம் கெட்டி போட்டிருக்காங்க நேர்ச்சையாட்டி. இதை வச்சு கேட்குறாங்க கருப்பன் வழிபாடு. கருப்பன் நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த பொருள் காணாமல் போச்சு அப்படின்னு போய் கேட்டோம்னா இந்த கருப்பன் அதுக்கு விடை கொடுப்பான், அவனே அந்த பொருளை எடுத்து தருவான், அதுதான் நேர்த்திக்கடன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க நம்ம மாயா. நம்ம சிவரஞ்சனி அத்தையும் அவங்க பையனோட பொம்மையும் காணாமல் போனதை பெரியம்மா இந்த வழியில் நம்ம மீட்கலாம் அப்படின்னு கருப்பன் வழிபாடை மேற்கொள்கிறாங்க. இந்த பார்வதிக்கும் பத்மாவுக்கும் அப்படியே அரண்டு போய் ஒருவேளை இந்த கருப்பன் வழிபாட்டில் விட கிடைச்சிருமா, ஐய அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு பார்வதி அசால்ட்டாக நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கந்தான் கருப்பன் வழிபாடு. நம்ம ரகுராம் வீட்டில் அந்த சிவரஞ்சனி பொம்மையே காணலை, அதை தேடி கிடைக்கணும் கருப்பா அப்படின்னு எல்லாருமே விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராம் மேலே கருப்பன் இறங்குறாரு. கருப்பன் அப்படியே ஆடுறாங்க. நம்ம ரகுராம் அவங்க மேலே இருந்த ஒரு எலும்பிச்சம்பழம் மாலை அப்படியே மாயா கழுத்தில் போகு. மாயாவுக்கு மேலே கருப்பன் இறங்கி அப்படியே ஒரு ஆட்டத்தை போடுறாங்கன்னு சொல்லலாம். அதோட அந்த பொம்மையை தள்ளி விட்டது இந்த பார்வதி தான் குளத்துக்குள்ளே தூக்கி எரிஞ்சது அப்படின்னு உள்ள விஷயம் அந்த கருப்பன் அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. இந்த பார்வதியை கடகடன்னு இழுக்கிறாங்க, அப்படியே சமுட்டி அப்படியே குளத்துக்குள்ளே தள்ளிடுறாங்க. அங்கேருந்து அந்த பொம்மையை மீட்டுட்டு வா அப்படின்னு அந்த இடத்துல அனுப்புகிறாங்க.
பாருங்க பார்வதி அந்த பொம்மையை மீட்டு அப்படியே குளத்துலேருந்து எழும்பி வாராங்க பாருங்க, வேற லெவல். அப்படியே நம்ம ஜானகிக்கு அம்மா கையில் கொடுக்க நேரம் அவங்க அப்படியே பரவசப்படுறாங்க. அதே பொம்மை, நான் வழிபட்ட பொம்மை என் கையில் கிடச்சிட்டு, கருப்பா எங்களுக்கு நல்ல வழி காட்டினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்வதி அப்படியே அரண்டு போய் நிற்க நேரம் பத்மா கேட்குறாங்க, ஏண்டி இந்த குளத்துக்குள்ளே உன்னால் எப்படி வந்து தேடி இந்த சிலையை எடுக்க முடிஞ்சு, அதுவும் மண் சிலை, நீ கழிஞ்சு போவோம் கரைஞ்சிருக்கும் இந்நேரம்னு சொன்னா. ஆனால் நீ போட்ட குழியில் நீயே உழ வச்சுட்டான் கருப்பன். இனியாவது நம்ம இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம், இதுக்கு மேலே வந்து கதிர் பிரச்சனையில் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. உண்மையாட்டே கதிர் தான் இந்த வீட்டு வாரிசு அப்படின்னு வந்து நினைக்க நேரம் ரகுராம் கிட்ட இவங்க இந்த வீட்டு வாரிசு கதிர் தான் அப்படின்னு வந்து அண்ணனுக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது வர நல்லது பார்வதி அப்படின்னு வந்து பத்மா நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மாயா விடுவாங்களா? கருப்பு நாட்டு அவதரிச்சிருக்க நம்ம மாயா ரகுராம கூப்பிடாங்க, இந்த பாருப்பா நீ தேடிட்டு இருந்த வாரிஸ் இங்கேயே இருக்கா அப்படின்னு வந்து கதிர்க்க கையை பிடிச்சி ரகுராம் கிட்ட வந்து சேர்த்து வைக்கிறாங்க. நீ தேடிச்சிருந்த உன் தங்கச்சி பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன இவன் தானா கதிர் தான் என் வீட்டு வாரிசா, என் வீட்டு மருமகனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பத்மாவும் பார்வதியும் நம்ம என்னென்ன சரி பண்ணி இந்த வீட்டில் இருந்து அவனை துரத்தி பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நம்ம பண்ணணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பா இப்படி ஒரு வேட்டு அமைஞ்சிடுச்சே அப்படின்னு வந்து தடப்பாடாக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு தடபுடலை விருந்து நடக்குது. நம்ம கதிர் வந்து அந்த வீட்டு வாரிசட்டு வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. நம்ம கதிர், நான் நல்ல முறைக்கு வந்த பிறகு இந்த விஷயத்த வந்து மாமா கிட்ட சொன்னால் போதும், அதுக்கு முன்னாடி தனாவை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நான் ஏற்படுத்தணும் அப்படி இப்படின்னு வந்து கனவு கண்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து குட்டு கலைஞ்சி கதிருக்கு தடபுடலாம் நான் ரகுராம் வீட்டில் வந்து அவ்வளோ வரவேற்பு இருக்குது. இந்த வீட்டு வாரிசுடா நீ வந்து சின்ன வயசில் உன் கழுத்தில் போட்ட செயின் எங்க அப்படின்னு வந்து கேட்குறேன். இதுதான் எடுத்து வச்சு என் புருஷன் அடிக்கடி பேசிட்டு இருந்தார், இப்போ புரிஞ்சுது, நீ தான் சிவரஞ்சேரியோட அத்தையோட பையனி, இந்த விஷயத்த ஏன்டா என்கிட்ட முதல்ல சொல்லலை அப்படின்னு வந்து தனா வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனேஸ்வரிக்கு வீட்டு வாரிசு யாருன்னு உள்ள விஷயம் தெரிஞ்சுட்டு ரகுராமுக்கு இனி ரகுராம் வந்து ஈஸியாக அந்த கதிரை வந்து விட்டு கொடுக்க மாட்டான். இப்போ வந்து தன்னோட சொந்த தங்கச்சி பையன் அப்படின்னே தெரிஞ்சிட்டுனா பத்மா பார்வதி உங்களுக்கு அந்த வீட்டில் என்ன வேல்யூ தான் இருக்க போகுது? இனி ஒரு ரகுராமோட சொத்து வந்து தனாவுக்கு போனாலும் சிவரஞ்சனி உங்களை மாதிரி ஒருத்தி ஒரு பங்கு நேராக வந்து அந்த கதிருக்கு போக போகுது. அதை நினச்சாதான் எங்கள் வயிற்றுல நெருப்பாக எரியுது அப்படின்னு வந்து பத்மா பார்வதி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராம், எனக்கு வந்து இவ்வளோ நாள் நீ வந்து கஷ்டப்பட்டது போதும், எங்களை மாதிரி ஒரு சொத்துக்கு உரிமைதாரர் தான் நீ, கதிருக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்குறாங்க நம்ம ரகுராம். இதை பார்த்து அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். மாயா வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. வணக்கம்.